இங்க ஒரு ஆளு சூட்கேஸ்ல எதையோ எடுத்துட்டு போய் ஊருக்கு வெளியே இருக்கிற காட்டுல வச்சு எரிச்சிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்க. மறுநாள் பார்த்தா போலீஸ் வந்து அந்த ஆளை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஆளு இவனோட ஒய்ஃபை சூட்கேஸ்ல வச்சு எரிச்சிருக்கான். போலீஸ் இவங்கிட்ட நீயா நடந்ததை ஒழுங்கா சொல்லிடுன்னு மிரட்ட இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். பார்த்தா இந்த ஆளு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவனோட மாமா பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்போ திடீர்னு இவனோட ஃபேமிலி ஆளுங்க இவனை அவசரமா ஊருக்கு வர சொல்ல இவனும் ஊருக்கு போறான். பார்த்தா அங்க இவனுக்கு சஸ்பென்ஸா இவனோட மாமா பொண்ணு கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இவன் முதல்ல வேணான்னு சொன்னாலும் இவனோட ஃபேமிலி வற்புறுத்ததால ஒத்துக்கிறான். அப்புறம் கல்யாணம் நடந்துருது. அப்புறம் மறுபடியும் சிட்டிக்கு வந்துட இங்க இவனும் அந்த பொண்ணு நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இந்த பொண்ணு கடைசி ஒரு மாசம் இவன் கிட்ட பேசாமையே இருக்க இவன் உடனே அவளை சந்தேகப்பட்டு கொலை பண்ணிட்டேன்னு சொல்றான். ஆனா போலீஸ் இதை நம்ப மாட்டாங்க. இவன் கொலைக்காக சொன்ன ரீசன் நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்ல வேற வழி இல்லாம இவன் மறுபடியும் உண்மையா சொல்றான். பார்த்தா இவன் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல சில பொண்ணுங்க இவனோட ஒய்ஃப் கூட பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இவனோட ஒய்ஃபோட அழகை பத்தி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்ட அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவங்க மேல ஆசைப்பட உடனே இந்த பொண்ணுங்க இவளுக்கு மயக்க மருந்து கலந்த சாக்லேட்டை கொடுக்க இந்த பொண்ணு சாப்பிட்டு மயங்கிறா. உடனே இவன் அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறான். இந்த இன்சிடென்ட்டை மனசுல வச்சுதான் அவ இவன் கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணி வெக்ஸாவே சுத்திட்டு இருந்திருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு இதை அவளே சொன்னான்னு சொல்றான். உடனே இந்த போலீஸ் அது அவ தப்பே இல்ல, அப்புறம் ஏன் அவளை கொலை பண்ணன்னு கேட்க இவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம போலீஸ் டேபிள் மேல வச்சிருந்த கன்னை எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துறான். போலீஸ் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்காம அவனோட வீடு கார் எல்லா இடத்துலயும் செக் பண்றான். அப்போ அவனோட ஒய்ஃபை எரிச்ச இடத்துல ஒரு ராமர் கோவில் இருக்கு. அங்க ஒரு லெட்டர் இருக்க அதை எடுத்து போலீஸ் படிச்சு பார்த்தா அது அவனோட ஒய்ஃபோட சூசைட் லெட்டர். அந்த லெட்டர்ல எனக்கு நடந்ததை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இவனுக்கு லெட்டர் எழுதியிருக்கா. அதனாலதான் இவன் அவளை எரிச்சிருக்கான். அப்புறம் தானும் சூசைட் பண்ணியிருக்கான். அவங்களோட கடைசி ஆசைக்காக போலீஸும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தகராறுல மாத்தி சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கேஸை முடிச்சிடுறாங்க.